بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது உமாகாந்த் மிஸ்ரா அப்படின்ற அவருக்கு தற்போது வயது 60 வயது நடந்து கொண்டிருக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 1984 வருஷத்துல அவர் மேல ஒரு வழக்கு போடப்படுகின்றது. அவர் ஒரு தபால்காரராக இருக்கிறாரு. அந்த 1984 போடப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு நீண்ட விசாரணைக்கு பிறகு 30 வருஷ விசாரணை 30 வருஷம் விசாரிச்ச பிறகு 2014 வருஷம் டிசம்பர் மாசம் வெற்றிகரமா அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1987 தபால்காரராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது 697 ரூபா 60 பைசா பணத்தை கொடுத்து மணி ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு மணி ஆர்டர் இஷ்யூ பண்ண இவரை சொல்லியிருக்கிறாங்க. இவர் போய் ஒரு 300 ரூபா அளவுக்கு மணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு திருப்பி மேலாளர்கிட்ட கணக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி கணக்கு கொடுக்கும் பொழுது 57 ரூபா 60 பைசா குறைஞ்சிருக்கு. 57 ரூபா 60 பைசா கம்மியானவனையும் இவர் தான் இந்த பணத்தை திருடி விட்டார் என்று சொல்லி மேலாளர் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு ஆளை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. வேலையும் பறிக்கப்பட்டு விட்டது. எப்ப 1984 வேலை படிக்கப்பட்டதோட அவர் வழக்குல ஆஜராகி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்தா இங்கதான் தெரியுமா தெரியாதா, வாஹிதா வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லி வாய்தா மேல வாய்தாவை போட்டு 30 வருஷமா விசாரணை பண்ணிருக்காங்க. 57 ரூபாய் இவர் திருடினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆய்வு மேல ஆய்வு நடத்தி கடைசியில இதுவரைக்கும் 30 வருஷத்துல 348 தடவை கோர்ட்ல ஆஜராயிருக்காராம். 348 தடவை கோர்ட்டுக்கு அலைய விட்டு போன வாரம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த 57 ரூபா 60 பைசாவை இவர் திருடினதா எந்த விதமான ஆதாரமும் இல்லை, சாட்சியங்கள் நிரூபிக்கப்படவில்லை, அதனால இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை போன வாரம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் பேட்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி இந்த தீர்ப்பை வாங்குறதுக்கு என் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து நான் இந்த வழக்கை நடத்திருக்கேன் 30 வருஷமா. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? நஷ்ட ஈடு கேட்டு அடுத்த வழக்கு போட போறேன். அப்ப இந்த ஆளு திருந்துற மாதிரி தெரியல. நஷ்ட ஈடு கேட்டு இந்த ஆளு திருப்பி வழக்கு போட்டான்னா இவன் ஜாவறதுக்குள்ள தீர்ப்பு வருமானதே டவுட்டு. அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். எப்படியும் 30 வருஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நஷ்ட ஈடு கொடுக்க தேவையில்லைன்னா இவன் இருக்கிறதும் போய் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு போக வேண்டியதுதான். அப்போ எந்த அளவிற்கு நாட்டுல நீதி பரிபாலனங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இந்த வழக்கு திகழ்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஆளு 57 ரூபாயை திருடினாரா இல்லையான்றதுக்கு உண்டான பைசல் பண்றதுக்கு உண்டான வழக்குங்க. இந்த வழக்குக்கே 30 வருஷம் இவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா கொலை வழக்கு, கொள்ள வழக்கு, கற்பழிப்பு வழக்குலாம் என்ன நிலைமை, என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்ப பாக்குறோம். இதுல டைலாக் வேற, தாமதிக்கப்படும் நீதி, மறுக்கப்படும் நீதி. மறுக்கப்படும் நீதி தான். நீதின்றது இருந்தா தானே அது மறுக்கிறது. எங்கப்பா நீதி? உங்களுடைய நாட்டுல நீதின்றதே கிடையாது. 57 ரூபா 60 பைசாவை திருடினானா இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு தீர்ப்பு வழங்குனீங்களே, இந்த தீர்ப்புல இப்ப இவனை குற்றமற்றவன் அறிவிச்சிருக்கிறீங்களே, இந்த தீர்ப்பு இவனுக்கு கிடைத்து இவனுக்கு என்ன பிரயோஜனம்? இதை இவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த தீர்ப்புனால இவனுக்கு என்ன பிரயோஜனம்? வேலை போச்சு. 1984 வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. வேலை போச்சு. 30 வருஷம் மன உளைச்சல், சொத்து வீடு வாசல் எல்லாத்தையும் வித்தாச்சு. அம்புட்டையும் வித்து 348 தடவை கோர்ட்டுக்கு அலைய விட்டாச்சு.
இவ்வளவையும் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து இவர் நல்லவரு, இவர் குற்றமற்றவரு, சாட்சிகள் வந்து இவருக்கு எதிராக இல்ல என்று சொல்லி இவர்கள் தீர்ப்பளித்தால் இந்த தீர்ப்பை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? இந்த தீர்ப்புனால அவனுக்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா? கிடையாது. அப்போ வந்து இவர்கள் வழங்கக்கூடிய நீதி என்பது டோட்டலா எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நிலைமையா இருக்கின்றது. இந்த பார்த்தோம், ஒரு பையனை வந்து ஒரு சேட்டை செஞ்சுட்டான், அவன் வந்து மேஜரா மைனரா அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு வரைக்கும் கேஸ் போகுதுங்க. கேஸ் போனா என்ன செய்யணும்? மேஜரா மைனரான்னு பாக்குறதுக்கு சர்டிபிகேட்டை கேட்க போறாங்க. சர்டிபிகேட் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்த்து இவன் வந்து 17 வயசுலயே இந்த வேலையை செஞ்சிருக்கான் அல்லது 18 வயது பூர்த்தியாகி செஞ்சிருக்கான்றத என்ன செய்வாங்க? ஒரு பர்த் சர்டிபிகேட்டை வாங்க வேண்டியது, ஆய்வு பண்ண வேண்டியது, கரெக்டா இந்த வருஷத்துல தான் அவன் பிறந்தானான்றது கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. இதுதானே இந்த ஒரு ஆய்வு நடத்துறதுக்கு 6 வருஷம் நடத்திருக்காங்க வழக்கு. 6 வருஷம் ஆய்வு பண்ணிட்டு 6வது வருஷம் இல்ல இவருக்கு 17 வயசு தான் நடந்திருக்கு, 17 வயசுல அவன் போட்டான்டா கேஸ், இப்ப அவனுக்கு எத்தனை வயசுன்னு பாரு. முதல்ல 6 வருஷம் கழிச்சு நீ இந்த தீர்ப்பு வழங்குறன்னா இவனுக்கு வந்து வயசு 17 18 சொல்லி ஆய்வு நடத்துறதுக்கு 6 வருஷம் தேவையா உனக்கு? இப்ப இந்த மாதிரிதான் இவர்களுடைய நீதி பரிபாலனம் இருக்கிறத பாக்குறோம். இப்படி நீதி வழங்குறதுனால தான் நாட்டுல வந்து நல்லவன் அயோக்கியனா மாறிக்கிட்டு இருக்கான். அயோக்கியர்கள் வந்து மக்கள் அயோக்கியனா மாறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன பாக்குறாங்க? இங்க நீதி கிடைக்காதுடா, இவங்கள்ட்ட போய் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வை, சரிப்பட்டு வராது, வேற பாணிய எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இறங்குறானா இல்லையாங்க? ஏதாவது சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிக்கிற மாதிரியா இருக்கின்றது? இங்க கிடையாது. அதேனாலதான் கொலையை கொள்ளையடிக்கக்கூடியவனும் கற்பழிப்பு பண்றவனும் துணிஞ்சு செய்யறான். என்ன என்ன செஞ்சிருவீங்க? என்ன பண்ணிருவீங்க? நான் என்ன கொலை பண்ணிட்டு 90 நாள் வெளியே வந்துருவான். வெளியே வந்துட்டு போடு கேஸ போடு, வாய்தா போடு, வாய்தா மேல வாய்தா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 7 வருஷமோ 14 வருஷமோ கேஸ நடத்துவாங்க. கேஸ நடத்தி 14 ஆண்டுகள் இவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனைன்னா, 14 ஆண்டுகள் சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்படுதுன்னா இந்த கேஸுக்காக அலைஞ்சாரா இல்லையா? அதுவும் தண்டனை காலம் சொல்லி ஆளை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வழக்குகள் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஒரு விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனையை வந்து டீல் பண்ணி முடிக்கிறதுக்கு உடனே ஸ்பாட்லயே வச்சு பேசினாதானங்க உடனே நீதி கிடைக்கும். அப்படி இல்லாம இத்தனை வருஷம் இழுத்தடிச்சான்னா சாட்சியங்கள் ஒழுங்கா வருவானா? நீதிபதிக்கு என்ன பேசணும்னு மறந்து போயிடணும். 30 வருஷத்துல எத்தனை நீதிபதி மாத்திருப்பாங்க? நீதிபதிக்கு என்ன பேசணும்னு மறந்து போயிடணும். வழக்காடின வக்கீலுக்கு என்ன பேசணும்னு மறந்து போயிடும். செஞ்ச குற்றவாளி இருக்கானே, குற்றம் சாட்டப்பட்ட அவனுக்கு என்ன குற்றம் நம்ம சாட்டப்பட்டிருக்கோம் மறந்தாலும் மறந்துடும். காரணம் என்ன? இத்தனை வருஷம் இழுத்தடிச்சீங்கன்னா ஒரு தடவை இந்த 30 வருஷம் கூட்டிட்டு போகும் பொழுது எதுக்கு அவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்திருந்தா எதுக்குன்னு தெரியல, 30 வருஷமா அலைய விட்டு இருக்காங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை தானே இருக்கின்றது. காஞ்சி சங்கராச்சாரியார் விஷயத்துல என்ன நடந்துச்சு? கொலை பண்ணும் பொழுது சங்கரராமனை போட்டு தர்றாரு, ஆளை வச்சு போட்டு தர்றாருன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. நிலைமை என்ன? சவ்வு மாதிரி போட்டு இழுத்து கடைசியில எல்லாம் வந்து பிறல் சாட்சியங்கள். சாட்சி சொல்ல வந்தவனை போட்டு அலகழிச்சா அவன் சாட்சி சொல்ல வருவானா? அவன் வரமாட்டான். ஆளை விட்டா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதையுமே பார்க்கல, அப்படி ஒரு சங்கராமன் ஒரு ஆள் இருந்ததாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தோமா இல்லையா? இப்படி போட்டு சவ்வாக இழுத்து இப்படி போட்டு இழுக்கிறதுனால ஒரு இந்த பாபர் மஸ்ஜித் வழக்கில் பார்த்தோமா இல்லையாங்க? பாபர் மசூதியை இடிச்சாங்கன்றத வந்து உலகமே பார்த்தான். உலகம் ஃபுல்லா இருந்து வந்து மீடியாக்கள் வந்து கவரேஜ் பண்ணி போட்டாங்க. இப்படி லைவ் பண்ண ஒரு விஷயத்தை ஆய்வு பண்றதுக்கு 17 வருஷம் எங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு? இந்த வீடியோவை போட்டு பார்த்து எவன் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதுறதுக்கு 17 வருஷம் ஒரே வீடியோவே திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்களாடா? அப்ப இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே இந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எந்த அளவு இந்த நிலைமை நீடிச்சுன்னு வைங்க, நாட்டுல நீதி எவனுக்குமே கிடைக்காது. நீதி நியாயம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே செத்து போய்விடும். அப்போ வந்து நல்லவர்கள் எல்லாத்தையும் அயோக்கியர்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாடு போய் கொண்டிருக்கின்றது.
எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்னா அவர்கள் நீதி வழங்குறதுல தான் முதல்ல நிக்கணும். அவர்கள் தான் நீதி வழங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா? அந்த அரிசியினுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 நபர்கள், அதாவது மறுமையில சூரியன் மிக அருகாமையில நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் பொழுது கடுமையான வெப்பம், எங்கேயுமே நிழல் இருக்காது, அந்த அரிசியினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல 7 நபர்களுக்கு அல்லாஹ் அந்த நிழலை வழங்குகின்றான். அதுல முதல் ஆள் யாரு தெரியுமா? நீதி மிக்க ஆட்சியாளன், நீதி தவறாத ஆட்சியாளன், நீதியை சரியான முறையில வழங்கினவன் தான். ஆட்சியாளனுடைய ஒரு அறிகுறி என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, அவனுக்கு இலக்கணம் என்ன? நீதி வழங்குறது தான். இதுல கவனம் செலுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா, டாஸ்மாக் கடை ஓபன் பண்றதுலயும் விபச்சார விடுதிகளை திறந்து வைக்கிறதுலயும் தான் இவங்க கவனம் செலுத்தி கொண்டு இவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றங்களை கம்ப்யூட்டர் மயமாக்குறது கிடையாது, அதுல உட்கார்ந்துகிட்டு இன்னும் கையில தான் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த நீதி விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கின்றார்கள். அதனாலதான் இத்தனை வருடம் 30 வருடம் 57 ரூபா திருடனாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க 30 வருடம் இவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்றால், கொள்ளை அடிச்சவனை எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு நிரூபிக்க போறாங்கன்னு தெரியல. தாமதிக்கப்படும் நீதி, மறுக்கப்படும் நீதி, இந்த நீதி கிடைச்சும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாட்டு தண்ணீர்கள் நின்று வைய, நாட்டுல மக்கள் மக்களா இருக்க மாட்டான் அப்படின்றத இவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி இந்த நீதியை சரியான முறையில் வழங்குவதற்கு, விரைந்து வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்